பிரதானமான கடமை. அப்புறம் குடும்பம். குடும்பத்துல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த பிள்ளைகள் நம்ம பார்க்கிற இந்த இந்த இடத்துல இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னாக்க, எங்க இருந்தாலும் முக்கியமா இந்த மாதம் வந்துட்டு டீன் சண்டே, டீன்ஸ் மந்த். முக்கியமா சிஎஸ்ஐ மெட்ராஸ் செலிப்ரேட். போன மாசத்துக்கு முந்தின மாசம் வந்து யூத், நவம்பர்ல சில்ட்ரன். அதனால நான் சில்ட்ரன்ல இருந்து அந்தந்த ஏஜ் குரூப்ல இருந்து கொஞ்சம் பேசி போலான்னு பார்க்கும்போது இந்த மாசம் இது பொருத்தமா இருக்கும்ன்றதுனால இந்த டீனேஜர்ஸ் பத்தி பேச, இளம் வாலிபர்கள் அப்படின்னு. இப்போ இது கிறிஸ்தவ சமுதாயத்து மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்திலுமே இந்த இது பெரிய பிரச்சனை. இப்போ டீனேஜர்ஸ் கவுன்சிலிங்க்கு நிறைய வருது. இவங்க தான் இந்த பெற்றோர், இந்த பிள்ளைகள். அப்ப முதல்ல இந்த பிள்ளைகளை குறிச்சு நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதனால அதை நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த இளம் வாலிபர்கள் இங்கிலீஷ்ல வந்துட்டு அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து இவங்களை வித்தியாசமா பிரிப்போம். 1987. அப்ப இதுல நான் அவங்களை எப்படி பிரிச்சிருக்கேன்னாக்கா, டீனேஜர்ஸ், இளம் வாலிபர். இவர்கள் சிறுவர்களும் அல்ல, வாலிபர்கள் இடையில மாட்டி. அப்ப இவங்களை குறிச்சு நமக்கு தெரியல. இவங்களை குறிச்சு ஒரு புரிதல். நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம இளம் வாலிப பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல நம்ம உறவினருடைய பிள்ளைகள் இருக்கலாம், நம்ம நண்பர்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், முக்கியமா திருச்சபையில இருக்க இந்த இளம் வாலிபர்கள், இந்த பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நான் வந்து நிறைய நம்ம தவறு செய்யும். பிள்ளைகளை குறித்து, முக்கியமா சிறுவர்களை குறித்த, சிறுமிகளை குறித்த புரிஞ்சுக்கிறது பிரச்சனை, வாலிபர்களை குறித்து புரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சூழ்நிலையில நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இளம் வாலிபர்கள். இந்த மாதம் இந்த இளம் வாலிபர்கள் தான். இந்த சாதாரண இவரோட நான் அதிகமா பேசுறது ஒரே ஒரு விஷயம், உன்னை அறிந்தால். நோ இயர்ஸ், உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால். Not an ordinary person, or an extraordinary person. நீ சாதாரணமானவர் அல்ல, அசாத்தியமானவர், அமானுஷ்யமானவர், ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அவங்களோட கூட நான் எப்பவுமே இந்த இது சர்வீஸ். நம்ம இவங்களை பார்க்கணும். இதை இளம் வாலிபரை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கா, நம்ம வீட்டு பிள்ளைகள் அந்த இளம் வாலிப வயதை கடந்து இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி, நம்முடைய சகோதர உறவுகள். அப்போ மார்க்கம் ரோபர் அப்படிங்கிறவர் இப்படி சொல்லியிருக்காரு. திருச்சபையில என்ன நினைச்சு சாதாரணமானாக்கா, நான் தான் தலைவர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிடுவோம். அதை செயல்படுறவங்க ரொம்ப குறைவு, செயல்படாதான் நிறைய. விபிஎஸ் தேவை பார்க்கணும். தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்க, இது பண்றாங்க பண்றது எல்லாம் இவங்க வேலை செய்யப்பட்ட மக்கள் வேலை ஆகி அவங்கதான் நிறைய இருக்காங்க. நான் தலைவர். ஆனா நாங்க வேலையாட்கள், பணியாளர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து பெரும்பாலும் இருக்குது. பெரும்பாலும் யார்கிட்ட இருக்குன்னா, திருச்சபையில ஒருவேளை ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்க அந்த 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 காரியத்தை அவங்க செய்வாங்க. ஏழைகள் இதை செய்வது. இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்ற, என்னை பின்பற்றுங்கன்றார். சீடராயிருங்கள், பணியாளராய், வேலைக்காரராய் இருங்கள். அப்ப இது யாரை பத்தி சொல்றாருன்னா, குடும்பத்துல நம்ம குறிச்சு சொல்றாரு. நாமும் இயேசுவை பின்பற்றலா இருக்கணும், இயேசுக்கு சீடரா இருக்கணும், இயேசுக்கு பணியாளராய் இருந்தால் தான் இந்த இளம் வாலிபர்களிடத்துல நாம இயேசுவை நாம் காண்பிக்க முடியும், இயேசுவை அவர்கள் அறிந்து புரிந்து அனுபவிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இங்க நாம அப்போ சீடத்துவத்தை புரிந்து கொள்ளணும் தான். மற்றவர்களுக்கு இதை செயல்பாட்டு கொண்டு வரும். நான் சீடனாயிருந்து நான் சீடனை என்ன புரிந்து கொண்டு செயல்படணும். அப்போ இந்த இயேசுனுடைய இந்த சீடத்துவம் வந்து குடும்பத்துல இருக்குது.
பிள்ளைகளை சீடர்களாக மாற்றணும். அப்போ முதல்ல சீடர்னா என்ன, நம்ம கீழே சீடர்கள் யார் என்ன ஏன் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தன் கீழே அந்த அத்தனை சீடர்களுடைய மனநிலை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். நமக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய மனநிலை புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பிள்ளைகளே பொதுவாக இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஞாயிறு பள்ளியில, சண்டே ஸ்கூல்ல, ஆரம்ப நிலை அவங்க என்ன வயசு இருக்கும், பாலர் நிலை அவங்க என்ன வயசு இருக்கும் இல்லையா, இளநிலை ஜூனியர் அவங்க என்ன வயசு இருக்கும், இன்டர் என்ன நிலை இல்லையா, சீனியர்னா இவங்க என்ன நிலை, என்ன வயசு இருக்கும் இவங்க, இது முதல்ல நமக்கு தெரியணும். எந்தெந்த வயசு பிள்ளைகள் அவங்களுக்கு என்னென்ன பாடத்தை எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு படைப்பு அப்படின்ற அந்த லெசன் எடுக்கணும், ஸ்டோரி எடுக்கணும். பிகினருக்கும் அதை எடுக்கணும், அவங்க புரியுற மாதிரி. பிரைமரிக்கு அதே பாடத்தை ஜூனியருக்கு எடுக்கணும், இன்டருக்கு எடுக்கணும், சீனியருக்கு எடுக்கணும், யூத்துக்கு எடுக்கணும், பெண்களுக்கு எடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே லெசன், எல்லாருக்கும் போனா எப்படி எடுக்கணும் அது தெரியும். அப்ப இவங்க மனநிலை என்னன்னு தெரிஞ்சாதான், இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சாதான் அதன் அடிப்படையில் நம்ம இதை செய்யணும். அப்படின்னாக்க நான் வாலிபர்கள் பார்த்துதான் சொல்றேன், நீ வெறுமனே வாழ்றதுக்கு பிறகுல இல்லையா, நீ சாதிக்க பிறகு. ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு மிஸ்ஸஸ் மெல்டப்பால் அக்கா இப்படி சொல்லிதான் என்னை வழி நடத்தினாங்க. இன்னைக்கு நான் இப்படி சாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னா அது காரணம் அவங்கதான். அப்போ இந்த சாதிப்பு நம்முடைய பிள்ளைகள் சாதிக்கிறவளா இருக்கும். முக்கியமா இந்த டீனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தவற விடுறவங்க விட்டு டீனேஜர் இளம் வாலிபர்ன்றதே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படி ஒரு குழு இருக்கிறாங்களா, இப்படி ஒரு கூட்டம் இருக்குதா, நம்ம பிள்ளைகள் இந்த குழுக்கு ஒத்தவர்களா இருக்கிறார்களா, அப்ப அவங்க என்ன அப்படிங்கிறத முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அப்படின்னாக்கா முதல்ல இளம் வாலிபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா முதல்ல அவரோட வயது, அந்த வயதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்க இனம் பாடு. ரெண்டாவது அவங்க புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அடுத்தது இளம் வாலிபர் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். நான் டீனேஜர்ஸ் எல்லாம் பார்த்தா போடா வாடா போடி வேணும் கூப்பிட மாட்டேன், போங்க வாங்க தம்பி வாங்க தங்கச்சி வாங்க இல்லைங்களா. அதனாலதான் அவங்க கூட மதிப்பு. ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நம்ம இன்னும் சின்ன பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, இதான் அவங்களுடைய மென்டாலிட்டி. நம்ம பின்னாடி பார்க்க போறோம் சரியா. நான் இப்போ வாலிபனை போல நம்ம ட்ரீட் பண்ணிடு. ஆனா வாலிபன் கிட்ட போல அவனை சண்டே ஸ்கூல் கொண்டு விரட்டி விடுறாங்க பிள்ளைங்களை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றோம். இது அவங்க மனநிலை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டீனேஜ் பிள்ளைகளை இல்லையா, சீனியர் பிள்ளை, இன்டர் சீனியர் பிள்ளைகளை மரியாதை. அடுத்தது அவரோட நண்பராகும். ஏன்னா நாம் அவரோட நண்பராக இயேசு அவர் நண்பர் என்பதை அவர் இனம் கண்டு கொள்வார்கள். நாம் அவங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி இல்லை. நிறைய வீடுகள்ல என்னுடைய நான் இயேசுக்கா உருவாக்குற சீடர்கள் இளம் வாலிபரை உருவாக்குங்க. இன்னைக்கு அவங்க பிள்ளைகளோட கூட அப்பாவும் பிள்ளையும் தோல் மேல தோல் கை போட்டு தோல் மேல போட்டு ரோட போவாங்க, பேசி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போவாங்க பிள்ளைகளா. அப்ப நண்பராக்கி கொள்ளுது, அதற்கு நிறைய பணி செய்யும். பணி ரொம்ப முக்கியம். அப்ப நண்பராக்கி பணி செய்ய இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்போ நாம எப்படி இருக்கணும்னாக்கா ஒரே ஒரு குறிக்கோள், இயேசுவை நோக்கி அந்த பிள்ளைகளை அழைத்து. அப்ப இது ஒரு கனி தரும் ஒரு பணி. அப்போ ஒரு 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 பெற்றோராக அல்லது ஒரு சீடராக அல்லது ஒரு ஆசிரியராக, லீடர் அது பெரும்பாலும் நான் அதை தள்ளிடுவேன். லீடர்ஷிப் பத்தி நிறைய பிரச்சனைகள் தான் உருவாகும் இல்லைங்களா. சரித்திரத்தில சரிதான். அப்பதான் டிசைட் பண்றது. அப்போ ஒரு ஆசிரியராக இப்போ நாம் இப்படி மூவராக இருக்கணும். அப்போ ஆசிரியர்லாம் இப்படி இருக்கணும். ஒரு டிசைபிள்னா பெற்றோராகவும் இருக்கணும், ஆசிரியராகவும். ஒரு ஆசிரியா இருந்தாக்கா பெற்றோராகவும் இருக்கணும், சீடத்தை பற்றி அவங்க சொல்லி. அப்போ இது முக்கியம். அப்போ ஒரு பெற்றோரை நாம் யாருக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு விவசாயிக்கு ஒரு ஆசிரியரை விவசாயிக்கு, சீடரை விவசாயிக்கு. அப்ப விவசாயி என்னெல்லாம் செய்யறாரு அது அப்படியே என்ன ஆகும்னா நமக்கு ஆப்டா இல்லையா. கிறிஸ்தவ பெற்றோருக்கு ஆப்டா இருக்கும், கிறிஸ்தவ ஆசிரியருக்கு ஆப்டா இருக்கும், கிறிஸ்தவ சீடருக்கு ஆப்டா இருக்கும். இது ஒரு அடிப்படை.
நம்ம டீனேஜர்ஸ் நம்ம வழி நடத்தனோட எல்லாரும் வழி நடத்த இது அடிப்படை. இது அடிப்படை 3 விஷயத்தை மையப்படும். என்ன அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒன்று இந்த உழவன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அவரு விதைகளை குறிச்சு நல்லா தெரியும். இந்த விதை எப்பேற்பட்ட விதை, இந்த விதை சத்தான விதையா சக்தி இல்லாத விதையா. சத்தான விதையை நேர்த்தி பண்ணுவாங்க அந்த நாட்கள் எல்லாம். இப்பதான் எல்லாம் அப்படி வந்துருச்சு. அப்பெல்லாம் ஹெல்த்தியா இருக்கன்னா அந்த விதையை கொண்டு வந்து அதை கொஞ்சம் ஊற வச்சு, அதை கொஞ்சம் காய வச்சு, அதோட கூட சில இதுகள்லாம் பண்ணிட்டு அதை நேர்த்தி பண்ணுவாங்க. நேர்த்தியான விதை நேர்த்தி அப்படின்னு அந்த காலத்துல டிவி கிடையாது, ரேடியோ எல்லாம் சொல்லுவாங்க. விதை எப்படி நேர்த்தி, ஒவ்வொரு விதையும். அப்ப விதையை குறித்து தெரிஞ்சுப்பாங்க. விதை எப்படி நேர்த்தி பண்ணது, இந்த விதை எந்த நிலத்துக்கு போடணும் இல்லையா, கரிசல் மண்ணில் எந்த விதை போடணும், தஞ்சாவூர்ல எந்த பஞ்சியை கொண்டு வந்து தஞ்சாவூர்ல போடணும், நெல்லை கொண்டு போயிட்டு கோயம்புத்தூர்ல விதைக்கிறது கஷ்டம். ஆனா விளையும், பயன் இருக்காது, பலன் அதிகம் இருக்காது. பயன் இருக்கும், பலன் அதிகம் இருக்கு. அப்போ ஒரு உழவர், ஒரு விவசாயிக்கு விதையை குறிச்சு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே போல ஒரு பெற்றோர், ஒரு ஆசிரியர், ஒரு சீடத்துவத்தை முன்னின்று நடத்துகிறவர், மற்ற சீடராக்குகிறவர் என்ன செய்வார், அவர் விதை, எது விதை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா திருமறை தான், வசனங்கள் தான். திருமறை வசனங்களை சரியாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவித்து அவரை அறிவித்து உருவாக்குற அளவுக்கு வசனங்களும் புரிஞ்சு. நம்ம ஏற்கனவே இப்படி நம்ம இதுல இந்த வசனங்களை புரிஞ்சுட்டு நிறைய சொல்லிட்டு வரோம், நிறைய பேசி. அப்போ வசனம் முதல்ல எனக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும், ஒரு ஆசிரியருக்கு தெரியும், ஒரு சீடருங்க உருவாக்குகின்ற ஒருவருக்கு தெரியும். வசனத்தை ஒரு தெளிவு. அடுத்தது ஒரு விவசாயி நிலத்தை குறிச்சு நல்லா எந்த நிலம், இந்த நிலம் எப்பேற்பட்ட, இந்த நிலத்துல விதை விதைச்சா எப்படி, அப்ப இந்த நிலம் உழப்பட்ட நிலமா உழப்படாது, கரிசல் பூமியா இல்ல தஞ்சாவூர்ல மாதிரி, இல்ல வாழ பார்த்த பூமியா, இல்ல தண்ணி, எப்படி இருந்தாலும் இந்த நிலம் என்ன பண்ணா உழப்படணும். ஒவ்வொரு முறை விதைக்கும் பொழுதும் உழப்படணும். அப்ப விதையை குறித்தாரு, நிலத்தை குறித்தாரு. அப்ப நிலம் என்பது என்ன அப்படின்னாக்கா மனம், சைக்காலஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ். எந்தெந்த பிள்ளைக்கு எந்தெந்த மாதிரி வாசனை, இந்த பிள்ளை உழப்பட்ட நிலமா இருக்கும், பிள்ளையோட பிரச்சனைகள் என்ன, நாம விதையை கொண்டு விதைச்சா அந்த விதை நிலம், அது சைக்காலஜிக்கலி அந்த பிள்ளை ஏதாவது பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கான், அது ஆலோசனை கொடுத்து அதை சீர்படும். அதான் அதனுடைய புரிந்து கொள்ளணும். அதுதான் அந்த நிலம். ஒவ்வொரு டீனேஜர்ஸ்னா அந்த நிலத்தை புரிஞ்சுக்கணும், அதை பண்படும். பிகினர் பிள்ளைன்னா அதை புரிந்து கொள்ளணும், பண்படும். ஒவ்வொரு பிரிவு பிள்ளைகளையும் புரிந்து கொள்ளும், பண்படும். எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் போதும். திருமண ஆறவுக்கும் அந்த நிலத்தை பண்படும், குடும்பத்துக்கும் பண்படும். எல்லாருக்கும் நிலத்தை பண்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. அதுல இதுல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழி 25:11. ஏற்ற சமயத்து சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டு. அதான் வார்த்தையை விட அது வெள்ளித்தட்டு தான் நிலம். நிலம் இது பொற்பழமா இருக்கலாம், அந்த பொற்பழத்தை வெள்ளித்தட்டுல அசிங்க பிடிச்ச தட்டை கொண்டு போய் வச்சோம்னாக்கா அந்த பொற்பழத்துக்கு ஒரு வெள்ளித்தட்டு அப்படிங்கிறது அவருடைய மனம். அது சீராயிருக்கிற மனம், சீராயிரு வாய்மானம் பண்ணுவாங்க. அவங்க மனசை என்ன பண்ண படிட்டு நசுக்குறது. அந்த காலத்து காலேஜ் ஒரு மனப்பாட வசனம் பண்ணணும்னு நசுக்குறது. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நினைக்கிற அளவுக்கு பிள்ளைங்க அந்த காலத்துல. ஏன்னா ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ண சாப்பாடு. அப்ப அவங்களுக்கு எப்படி பண்ணி இருக்கணும் அந்த காலத்துல,
ஏன் இன்னைக்கு அது ஒழுகி போயிடுச்சு? அது நல்லது, அது பொற்பழம். ஆனால் அன்றைக்கு என்ன தட்டில் வைக்கிறது? அவன் மனநிலையை பார்த்து, அவனை பேசுறத யோசி. அதை அவர் முழு மனதோடு உள்வாங்கிக் கொண்டது இன்னைக்கு அது உளவியல். அப்ப நமக்கு உளவியல் இந்த இளம் வாலிபரை பொறுத்தவரை. அடுத்தது இவர் தான் பயன்பட்ட கருவியை பத்தி நல்லா தெரிவிப்பார். இன்னென்ன கருவி இதுக்குதான் பயன்படும் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு 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 செடிய ஒரு களை எடுத்து போடணும்னாக்கா, அந்த களை எடுக்கிறதுக்கு போயிட்டு இவர் வந்து இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த ஏர் இருக்குல்ல, இந்த கீழே 3வது இருக்கு, அதை கொண்டு போய் அந்த ஏர் கலப்பை வச்சு அடிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்படுத்திக்கிட்ட இந்த இந்த கருவி தான் பயன். பாத்தி கட்டணும்னாக்கா அந்த மண்வெட்டி இருக்கணும், பட்டனை வச்சு பண்ணலாம், சிறப்பா இருக்கு. அப்போ ஒரு விவசாயி கருவிகளை குறித்து கருவிகளை குறித்து நன்றாக அவருக்கு அந்த கருவியை பற்றி, அந்த கருவியை எங்க எப்போ எப்படி பயன்படுத்தணும் தெரியும். அதை குத்துவதற்கா வேறு எதுக்கு தெரியும். அடுத்தது 3வது குறிப்பு அதுல இல்ல. 3வது அது எப்பவுமே சுத்தமா வச்சுட்டு, எப்பவும் பயன்பாட்டு குறியில வச்சுக்கிட்டே இருக்கு, சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இது அவருக்கு தெரியுது. அப்போ ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோர், ஒரு சீடரை உருவாக்குகின்ற ஒருவர், அவர் முதல்ல பைபிளை பற்றி தெரிஞ்சு சார். திருமறையை தியானிக்கிறது, படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற, மனப்பாடப்படுறது வேற, திருமறையை தியானிக்கிறது, தியானித்ததை உள்வாங்கி அதை அசை போடுதான் தியானி. அசை போட்டாதான் மாடிய அசை போடுதுனாக்கா, அசை போட்டாக்கா அது சத்து கிடைக்கும். அசை போடுறதுக்கு ஏற்ப நாம் நடக்கிறதுக்கு நாம் செபிக்கணும், ஆற்றல் வேணும், ஜெபம், முழங்கால். 3வது தூய ஆவியாருடைய ஆளுகைக்குள் பரிசுத்த ஆவியார் ஆட்கள். அப்போ முதல்ல நம்ம இதை செட் பண்ண நம்ம கிட்ட ஒரு தெளிவு இருந்தாதான் இந்த இளம் வாலிபர் பின்னாடி பார்க்கணும். அவருடைய குணாதிசயங்களை பத்தி நிறைய பார்க்கணும், நமக்கு தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது சரியான வார்த்தை. அதை விட ஆழமான வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண. பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்ல, அதான் பிரச்சனை. இந்த வாய்ஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனை இன்னும் என் கண்ட்ரோல்ல வரல. லேப்டாப் என்னுடைய லேப்டாப் இன்னும் வரல, இது போயிடுச்சு அது போயிடுச்சு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எனக்கு வந்தாதான், என் கைக்கு வந்தாதான் அது என்னுடைய கண்ட்ரோல் வரும். என்னுடைய பழக்கத்துக்கு அது இருக்குது. அதனால பண்ணு, அது என்ன செலவாகுது பண்ணிடுங்க. இது ஏங்க செலவு பண்றீங்க? புதுசெல்லாம் வேண்டாங்க, இப்போதைக்கு இதே வேணும். பண்ண முடியும்னா முடியும், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அப்ப நம்ம கண்ட்ரோலுக்குள்ள அது இருந்தாதான் நம்ம செயல்பட முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நாம் இருக்கிறோம் அன்றைக்கு செக் பண்ணி போட்டா நம்மால் எதையும் சாதிக்கும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியார், தூய ஆவியார் என்ன பண்றாருன்னா கூட இருப்பாரு, உங்களுக்குள்ள சாகுற வரைக்கும் இருப்ப, எந்த நாள் உங்களுடைய ஆளுகை செய்கிறவர். அப்ப பரிசுத்தாவின் ஆளுகைக்குள் இருக்கிறது என்ன? நான் சிறுகணும் பரிசுத்தாவி. இப்ப இந்த புறா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடையாளம். அதுக்குள்ள ஒரு சின்ன உருவம் இருக்கு, அந்த உருவம் தெரியல. அதனால பரிசுத்தாவின் ஆளுகைக்குள் இருந்தா நான் சிறுகி இருக்கிறேன். திருக்குறள் யோவான் சொல்லுவார் இல்லைங்களா? அவர் சொல்றது நான் சிறுகன், அவர் நான் சிறுகிறேன். நான் சிறுனா கண்ட்ரோல் அவருடைய ஆளுகைக்குள் ஆட்கொள்ளப்பட்டிருந்தேன், ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், ஆட்கொள்ளப்படுகிறேன். இது முக்கியமானது.
அப்ப இன்னைக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த வாசஸ்தலமும் இதுதான் மையப்படும். முதல்ல என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போயிட்டு தூய்மைப்படுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார். பரிசுத்தப்படுத்திக் கொண்டதற்கு அடையாளம் நம்ம ஏற்கனவே வர்ஷிப்ல பாடத்தை படிச்சீங்கன்னா ஞாபகம், ஆறாவது இது அப்படியே வரும் இல்லையா? அதுல ஒரு 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 முக்கியத்துவம் இருக்கு. இந்த இந்த வாசஸ்தலத்து முக்கியத்தை விட அது சொல்லப்பட்ட கருத்து முக்கியம். முதல்ல தாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை அழிவு, பிறகு கை கால கழுவுவாங்க. ஏன்னாக்கா எனக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை, கை கழுவு. இந்த பிலாத்து கை கழுவினால எனக்கு ஆகும். அதன் பிறகு உள்ள போறார். உள்ள போகும்பொழுது என்ன தெரியாது, கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவுளை அப்போ அந்த 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 நன்றி செலுத்த புதுப்பித்து தான் அந்த 7 அப்பம், சரி அப்பம் 12 அப்பம் 6 விளக்கு. அப்படின்னா என்ன, அவரை நான் போற்றும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர் போன்ற வெளிச்சத்தை நான் அனுபவித்தால் போற்றுகிறேன். அதன் பிறகு நேரா உள்ள. இப்ப இத லிட்ரலா எடுத்தா பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாரும் போக முடியாது இதுக்குள்ள. ஆனா இயேசு என்ன பண்ண, இதே சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, திரைச்சிலை மேல கீழே பிடிச்சு விட்டார். எல்லாரும் இதே சிஸ்டம் தான் ஃபாலோ, எல்லாரும் இதே ஃபாலோ, எல்லாரும் போக முடியும் அப்படின்னு. இதுதான் முறை. இந்த இதுன்னா அந்த ஆராதனை படிச்சு பாருங்க. அப்ப என்ன இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு பிரிவினை இருக்கு. பாவம் என்ற பிரிவினை. எங்கள் அக்கிரமலை உனக்கும் கடவுளுக்கு இடையே பிரிவினை உண்டாகும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகளை வழி நடத்தும், சொந்த பிள்ளைகள், உறவின் பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகளை வழி நடத்தும். பவுல் அடிகளார் பேசுகிறேன், ஆவியாத்ம எப்பொழுதும் அது வளர்ந்தா தூய்மையா இருக்குதுன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கு, சாலிடா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை வருது அது நீதிமொழிகள் பாவங்களை மறைக்கிறவர்கள் மறைத்து வாழ்க்கை. நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் நமக்கு மன்னிப்பு இருக்கு. அறிக்கை செய்து விட்டு விடும்போது தூய ஆவியார் சந்தோஷப்படுகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால், இது இல்லை என்று சொன்னால், நம்ம இன்னும் 59 படியே வாழ்ந்தோம் என்று சொன்னால் இல்லையா, நம்மால் எதுவும் செய்யல. அப்ப என்ன பண்ணுனாக்கா, இதை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நமக்கு கடவுளுக்கு இடையே பிரிவினை கிடையாது. பிரிவினை இல்லை என்று சொன்னால் நேரடியாக அவர் ஒளியில் இருக்கப்ப நானும் அவரோட ஐக்கியப்படும். அதன் விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்பதான் விடுதலையோடு ஆராதித்தல் என்ன, பாடுறது ஆராதனை. பாடத்தை திரும்பி யாருன்னா புதுசா இருந்தா அந்த பாடத்தை படிக்க வச்சு ஆராதனை பாடத்தை படிக்கும். இன்னைக்கு பாடம் எதுக்கோ பைபிள்ல என்ன ஆராதனை சொல்லி இருக்கு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த பாடம். அப்ப என்ன விடுதலை ஆராதித்தல், எதெல்லாம் ஆராதித்தல் அப்படின்னாக்கா, நாம் கடவுளிடம் நாம் ஜெபிப்பது, கடவுளுக்கு நன்றி சொல்வது, கடவுளுக்கு துதிப்பது, கடவுளை வேண்டுதல் செய்யும், கடவுளை விண்ணப்பம் செய்யும், எல்லாமே கடவுளை சமத்து அந்த தடை இல்லாமல், பாவ தடை இல்லாமல் கடவுளை போய் சேரும். அது கடவுள்கிட்ட போய் சேர்றதுனால கடவுளுக்கு நம்ம பதில் கிடைக்கும். அதாவது ஆசீர்வாதம், வழி நடத்தப்படுதல் தான் பிளஸ்ஸிங். கடவுளால் வழி நடத்தப்படுதல் தான் பிளஸ்ஸிங்கை தவிர உலக ஆசீர்வாதம் அது ரெண்டாவது. அது இல்லைன்னு சொல்லுறாங்க. இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம மற்றவர்களுக்கு அந்த பாடத்தை படிச்சு உண்மையான கிறிஸ்துவ விசுவாசி என்ன பண்ணுவாருன்னா, கடவுள் எப்படி கேட்பாரு, கடவுள் கொடுப்பாரு, கொடுக்கறது அப்படியே என்ன பண்ணுவாருன்னா, எப்படி பாக்கில கொடுக்க மாட்டார். கொடுக்கறது அப்படியே என்ன பண்ணுவாருன்னா மற்றவர்களுக்கு இதான் உண்மையான உலக பிளஸிங். இதான் நடக்கும், கடவுளால் வழி நடத்தப்படுவது. அப்ப இந்த பாவ அறிக்கை பரிசுத்தமாக ஒப்புரவாவது முக்கியம். இந்துக்கள் எல்லாம் பார்த்தா அந்த டெம்பிள் இப்படிதான் இருக்கு. இந்துக்களோட டெம்பிள் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த டேங்க் இருக்கு. எதுக்கு இருக்குன்னா, ஒரு இந்த வலது பக்கத்துல ஒரு அந்த டிவோட்டி, அந்த விசுவாசி இல்லையா, அவர் வரார். அவர் எப்படி வருவார்னா, அவர் பாவத்தோட இருக்கிறதுனால வேண்டி தன்னை கழுவுறதுக்காக இந்த 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 டெம்பிள். நான் பாவம் செஞ்சுட்டேன்,
நான் சுத்தமாக்கித்தான் உள்ள கடவுள்கிட்ட அந்த டெம்பிள் எதை சுத்திகரிப்ப சொல்லுது. இல்ல இதான் சிஸ்டமேட்டிக்கா ஹிந்து டெம்பிள் இப்படிதான் இருக்கும். இந்த டெம்பிளோட கட்டப்படுவதுதான் சரியான முறை. சரிங்களா? நான் அதுக்குள்ள போல அது வேற வேற பகுதி வேற மாதிரி. அப்ப அடுத்தது என்ன பண்ணா இவர் இப்படி வருகிறார், வந்தோட தனி இந்த டேங்க் அவர் சுத்தமாகிறார். இல்லைங்களா? சுத்தமானவர் என்ன பண்றாரு, அப்படியே போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு இல்ல மற்றதெல்லாம் அங்கங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடவுள்கிட்ட முடிச்சுட்டு வருது. அவர் ஆசி பெற்றுக்கொண்டு இதே பேட்டர்ன் தான் இந்த இந்த இதுல கூடாது. இந்த பேட்டர்ன் அப்படி அப்படி என்றால் கடவுள்கிட்ட சொல்றாரு, நீ பெருகி இருக்கிறதுனால தான் உன்னால உட்பட மாட்டேன்ற அத்தனை உருப்படல, எப்படியே உருப்படலன்னா யார் நான் வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும் தான் தெரியும் வாழ்க்கை. கடவுள் சொல்றது என்னன்னா செய்வது ஆவர்கள் அறிக்கை செய்து அப்பப்போ தூயாவியை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும். பாவரிக்கை பரிசுத்தமாகிறது ஒப்புரவாகிறது 3 முக்கியம். ஒவ்வொரு நாளும் முக்கியம். காலையில முக்கியம், படுக்க போகிறது. அப்ப இது முக்கியம். இது இருந்தா தான் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறது. கடவுள் என்ன பண்றாரு, பரிசுத்தம் இல்லாம கடவுள் பேசுறாரு. பழைய விஷயம் பாருங்க இப்படிதான் இருக்கு. நம்ம என்ன துதித்தாலும் பாவத்தடைய கடவுள்கிட்ட போல. நாம என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் போறது, என்ன ஜெபிச்சாலும், என்ன பாடினாலும், என்ன செய்தி கேட்டாலும், என்ன காணிக்கை கொடுத்தாலும் எல்லாமே வீணா. அதான் ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, என்னை நான் சீர்படுத்திக் கொள்வது தான் நான் இந்த பணியை செய்யும். இடபாடிகள் மட்டும் பணி செய்யும். பணி செய்வதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொண்டால்தான் அறிவை கொண்டு மற்றவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பணி செய்யும். அப்படி இருக்கலாகாது. அதுல நான் பெருக வேண்டும் அப்படின்னால நான் கண்ட்ரோல் செய்யணும்னா இதுதான் கண்ட்ரோல். இதுதான் பிரஸ்தாவியான நம்மை ஆளுகைக்கு நம்ம படிக்க. அப்ப இந்த இளம் வாலிபர்கள் அப்படின்னாக்கா இவங்க ஏற்கனவே எப்படி அறிந்து கொள்ளணும், அதை கண்டுபிடித்தல் எப்படி. அப்ப அவங்க யார், இந்த டீனேஜர்ஸ் அப்படின்னு யார், வகுப்பு என்ன, என்னென்ன என்னென்ன வயசுல இருப்பாங்க, என்னென்ன வகுப்பு டென்டேட்டிவா. இப்போ இந்த இளம் வாலிபர்ல 2 பிரிவா பிரிப்போம். யங்கர் டீம், ஓல்டர் டீம். யங்கர் டீம் தமிழ முன்மலர்ச்சி பருவத்தினர், ஓல்டர் டீம் இளம் இடைமலர்ச்சி பருவத்தினர். அதுக்கு ஒரு குரூப் இது. அவர்கள் பின் மலர்ச்சி பருவத்தினர் வாலிபர்கள், இளைஞர். அப்ப இந்த இந்த முதல் குரூப் யங்கர் டீம் முன்மலர்ச்சி பருவத்துல 13, 12 வயசு. 8வது படிச்சுட்டு இருப்பாங்க. 8வது முடிச்சு 8, 9, 10 இவங்க வந்து யங்கர் டீம்ஸ், முன்மலர்ச்சி பருவ இளம்பாடி. 2வது ஓல்டர் டீம் 14 to 19 வயசு. நீங்க பாருங்க இந்த டீன் அப்படின்னு எப்படி வந்தது பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் 13, 14, 15, 16, 17, 18, 19. இந்த டீன் முடிதான் அவங்க டீனேஜர்ஸ். 19 வயசு வரைக்கும் அவங்க டீனேஜர்ஸ் தான். நிறைய என்ன பண்ண 14 வயசு யூத்ல கொண்டு போய் சேர்க்கிற என்ன பிரச்சனை வந்து பின்னாடி பார்க்க போறோம் இல்லைங்களா. இவங்களுக்கு இவர்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு இவர்களுக்கு ஏற்ற பாடத்தில் இவருக்கு ஏற்ற திருமறை பகுதிகள், திருமறை பகுதியை வார்த்தையை வாழ்வாக்குன்னு சொல்றது என்பது நீங்க இந்த குரூப்ஸை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம செய்யணும். இது இளம் வாலிப இளம் காலம். அடுத்தது இளம் வாலிபர்கள் அப்படின்னா என்னன்னாக்கா மாற்றம், சேஞ்சஸ். 2வது ப்ராப்ளம்ஸ். டீனேஜர்னா மாற்றம். நல்லா திடீர்னு பார்த்தா திடீர்னு உயரமா வளர்ந்துருப்பாங்க, திடீர்னு குரல்லாம் மாறி இருக்கும், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். பெண் பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க, இப்படியே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்கா அப்படி உதட்டுல முகலாடி ஒட்டி அழகா இல்லைங்களா, அந்த ரேபிட் க்ரோத் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு. இது திடீர் இது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு. இந்த திடீர் மாற்றம் ஒரு பிரச்சனை. எதுல நான் மாறுகிறார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மன ரீதியாக ஒரு பெரிய மாற்றம். நான் சின்ன பிள்ளை கிடையாது, நான் பெரியவன்.
நான் வந்து இப்ப யூத் மாதிரி ஆகிட்டேன். ஆனா யூத் ஃபெலோஷிப்ல கூட அவனை அப்படியே கூட சண்டே ஸ்கூல் தட்டி விடுறாங்க. அப்ப உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. நான் சின்ன பிள்ளைகளே போடி வாடலாம் பேச மாட்டேன். பாப்பா போப்பான்னு தான் பேசுவேன், குட்டி பிள்ளைகள் எல்லாம். அப்போ மன ரீதியாக இவர் திடீர் மாற்றம். அது பெரிய பிரச்சனை. எமோஷனல் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அவர்கள் பிகினர் பிரைமரி ஜூனியர் இந்த 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளின் வெளிப்பாடுதோ இந்த டீனேஜ் இருக்க உணர்ச்சி வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படும். பல வகை டேஞ்சர் ஆயிடும். அவங்க சரியான இடத்துல இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணனா டேஞ்சர் ஆயிடும். சிவியர் ஆயிடும். இந்த சூசைட் பெரும்பாலும் வந்து எந்த வயது இந்த டீனேஜ்ல அதிகமாக செயல்பாட்டுக்கு வருது. பிள்ளைகளுக்கு அந்த திங்கிங் இருக்கும். எனக்கெல்லாம் இருக்குது. நான் சொல்லிக்கல. 1வது 4 வருஷத்துல இருந்தது. 8வது பாஸ்டர் 20 வயசு 8வது எத்தனை அப்புறம் சூசைட் ட்ரை பண்ணிருப்பார். ஆனா கடவுளுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தால அது இன்னும் அது 12 வயசுக்குள்ள இருந்தது. 13, 14 பயங்கரமா இருக்கு. அட்டன் பண்ணலாம் ஃபெயிலியர். கடவுளோட பிளெஸிங். ஏன்னா அது வந்து என்ன கடவுள் என் ஏதோ ஒரு திட்டம் சித்தம் பிள்ளைகிட்ட தான் சொல்லணும். பிள்ளைகளுக்கு டீனேஜர்ஸ் எல்லாரும் God has a plan, God has a purpose. என் நாட்டில் அது இருக்கு. அது ஒரு அக்கா கண்டுபிடிச்சாங்க. மிஸ்ஸஸ் மெட்டில்டா பால் அக்கா. அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏய் நீ வாழ சாக போற ஏன்டா நீ சூசைட் பண்ணி போய் சாதிக்க போறதவனா எமோஷன் ரொம்ப 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 டேஞ்சரஸ். இதை வந்து நம்ம சேனலைஸ் பண்ணணும். அப்படி தெரியணும், நமக்கு தெரிஞ்சதான் சேனலைஸ். அவன் மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அந்த காலத்துல எல்லாம் இல்லையா கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை அப்படின்னால அவங்க ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி மத்தியானம் சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் பிள்ளைகள் பசியோட இருப்பாங்க. இன்னைக்கு நீ இல்லைன்னா வேற அப்படி வேற எமோஷனுக்கு போயிடுவாங்க. இல்லை அன்னைக்கு அந்த காலத்துல இருந்தாங்கன்னா வேற வழி இல்லாத ஸ்பிரிச்சுவல் இதுல கட்டுப்பட்டு அவங்க ஸ்பிரிச்சுவல் இருந்தாங்க. ஒருத்தர் பெஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆக்ட் பண்ணுவாங்க, மாய்மாலம் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மாய்மாலமா என்னைக்கும் டீனேஜர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாய்மாலம் பெரும்பாலும் இருக்கு. அதை எப்படி சேனலைஸ் பண்ணணும் இதெல்லாம் முக்கியம். அப்போ அந்த இளம் வாலிபல யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப முதல்ல உன்னை பத்தி தெரியும். உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்க சீனியர் டீச்சர்ஸ் தெரியுதோ தெரியலையோ, இல்ல நாங்க அமைத்த டீன் பைபிள் ஃபெலோஷிப்பை வழி நடத்துகின்ற கைட், நாட் த லீடர், அந்த வழி நடத்துகிறவருக்கு தெரியுது தெரியல, முதல்ல உனக்குள்ள வழி. அப்ப இந்த பாடம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவங்களுக்கும் இது பயன்பட போகுது. நீங்க அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல 2 பேருக்கு இணைச்சு நமக்கு அவர்களுக்கு அப்படின்ற இணைச்ச மாதிரி இந்த பாடத்தை இதை நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க கேட்பேன் எதுக்காக அப்போ எது ஸ்டம்பிளிங் பிளாக்னா தெரியல. இந்த இளம் வாலிபர்களுக்கு எது அவளுக்கு தடையா இருக்குது, எதெல்லாம் தடை அப்படிங்கிறத குறித்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா இல்லை. இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கல்வி எதெல்லாம் அப்புறம் இந்த ஸ்டம்பிளிங் பிளாக் பார்த்து பயந்து ஓடாத. பயந்து ஓடினா அது தோல்வி அடைஞ்சா நீ தூக்குறத கொடுத்தமா தைரியமா பேஸ் பண்ண. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில கூட நடக்குது. 20 வயசுல நான் 8வது பாஸ் பண்ணிருக்கேன். அதை விட அந்த மாதிரி இல்லையா தைரியமா பேஸ் பண்றேன். எனக்கு எங்க சொல்லி எது தைரியமா பேச நீ பேஸ் பண்ணாதான் அதை ஒழிப்பு. யூ கேன் டெஸ்ட்ராய் தட் சம்திங். இல்ல அட்லீஸ்ட் அதை ஜம்ப் பண்ணி ஓவர் கம் போவேன். இல்ல அது வேற வழியில நீ போவேன். அப்ப இன்னொரு பிரச்சனை காலத்துல இதுதான் மிகப்பெரிய
பிரச்சனை உடல் ரீதியா ஆக்சிஜன். அப்ப இந்த ஒரு பகுதியோட நம்மளுக்கு ஒரு 4 குறிப்பு லேட் ஆயிடுச்சு. இப்ப டீனேஜர்ஸ் இளம் வாலிபர்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுவாங்க. நான் இப்ப உங்ககிட்ட பேசுனவங்க இல்ல அந்த டீனேஜர்ஸ் இருக்கிற இல்ல அதை தாண்டி வந்தீங்கன்னா முதல்ல அந்த வயசு பிள்ளைகளை 13 இருந்து இந்த 18 19 வயசு பிள்ளைகளை குறிச்சு அப்படி யோசி. நீங்க என்ன சொல்லுங்க உங்க பிள்ளைகளை குறிச்சு என்ன சொல்லுங்க? அவங்க சொல்ல பாஸ்டர் நான் அனுபவப்பட்டுதான் இருக்கிறேன். இந்த பிஎஸ்டி சைக்காலஜில இது ஒரு ஆங்கிள், இது ஒரு எனக்கு இந்த சண்டே ஸ்கூல் டிபிஎஸ் அவங்களோட சைக்காலஜில சில்ட்ரன் சைக்காலஜி அது வந்து என்னோட மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை வந்துட்டு பிக்சரைஸ் பண்ணி வந்து பெங்களூர் அருள்மணியாங்க ரொம்ப வயசு இருந்தாங்க எப்பயோ ஒரு வயசாக. அடுத்தது சிபி சிபி தான் அதை பப்ளிஷ் பண்ண பிக்சர் ஒரு பிக்சர்லாம் பார்க்க போற படம்லாம் அந்த படங்க தான் பிக்சரைஸ் பண்ண. நீங்க என்ன பண்ண பிக்சரை பிரசன்ட் டே பிக்சர்ஸா நீங்க போட்டு எடுக்கணும் இப்ப காலத்துக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நீங்க என்ன சொல்லுங்க அப்படி யோசிங்க. கேட்டாலும் ஏன் எதுக்கு என்னத்துக்கு எடுத்தோட ஏன் கேள்வி. ரெண்டாவது அவங்க சுதந்திரம் எனக்குன்னு தனியா வரும் எனக்குன்னு இது எனக்குன்னு அந்த காலத்துல அப்படி இல்லை எல்லாரும் ஒன்னா எனக்குன்னு எனக்கு இண்டிபெண்டன்ஸ் எதை யார் தலைவர் கீழ்ப்படியாமல் எதிர்மறையான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். தெரியும் இந்த காலத்து எதெல்லாம் எதிர்மறை எல்லாம் அப்ப எப்படி இப்ப எப்படி இப்ப இருக்க ஏன் அவங்க இப்படி இருக்கிறாருனாக்கா அது காரணம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் பாரு அவன் தான் எட்டு பழிய கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் மேல போடுவாங்க. அதை ஸ்பெசிபிக்கா சில ஃப்ரெண்ட்ஸ் மேல போடுவாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் கேட்கல அவங்க இதே சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவான் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க எவனா இந்த அம்மா சொல்ற இந்த அப்பா சொல்றல இவன் அதுல அடங்குவாங்க. புரியுதுங்களா? இப்ப பிரச்சனை எங்க இருக்குதுன்னு அவங்க புரிய வரணும். பின்னாதான் புரியும். சோ இதான் எனக்கு பிரச்சனை. என் பொண்ணை குறிச்சு என் பையனை குறிச்சு இதான் எனக்கு பிரச்சனை. சரி என்ன தீர்வு நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன். வேற வழிகளை அதை பெத்துட்டு வளர்த்துதான் வேற என்ன பண்றது இல்ல நம்ம அப்படிதான் நடந்திருக்கோம். நான் இல்ல இல்லை தகச்சு பிள்ளைங்க தம்பி பிள்ளைகள் கரெக்டா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். இந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் இடம் தான் வருவாங்க. இப்படி பண்றா இப்படி பண்றா கேட்ட வந்த மாமா எப்படி மாமா அப்படிங்கிற பெரியப்பா இதுதான் பெரியப்பா பெரியப்பா நீங்க சொல்லுங்க பெரியப்பா நான் பண்ணி கரெக்டா தப்பா நான் சொல்லுவேன் ஆமா பண்ணி பத்தி கரெக்ட் தான் பாக்குறேன். அவன் தப்பு பண்ணிருப்பான் இல்ல அவன் தப்பு பண்ணி கரெக்டா மாறி பண்ணு எப்படி பாப்பா கரெக்ட் அது கேள்வி வரும். எப்படி நான் பண்ணு ரைட்டு நீ பண்ற ரைட் தான் பாக்கு ரைட் அந்த கேள்வியை ஏன் அவன் கேட்கிறான் இன்னைக்கு அவன் கேட்கிறாங்களா அப்படி அவன் வழி அவங்க அம்மா அப்பா வழி நான் தப்பு பண்ண எப்படி தப்பு பண்ண ஏன் நான் ரைட்டை எந்த வழியில ரைட் ஆனா அம்மா தப்புன்றாங்க. புரியுது? இந்த மனநிலைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் இந்த வயசுல வளர்க்கும். அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பிள்ளை வளர்ப்புல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி தண்டிச்சதுக்கு எனக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுங்க தண்டிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை மணி பார்ப்போம் எனக்கு 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 வந்து வாய்ப்பு. அப்ப இதான் மனநிலை நம்ம வந்து பிள்ளைங்கிறது. அடுத்தது சமுதாயத்துக்கிட்ட போய் பாருங்க இளமாலை பசங்க விடல பசங்க நம்ம தமிழ்ல விடல பசங்க அவங்க கலாச்சாரமே வேற மாறிச்சு நம்ம மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப சுதந்திரமா இஷ்டத்துக்கு எப்பாருங்க அந்த காலத்துல 6 மணி ஆனா வீட்டுக்குள்ள இருக்கு. நீங்க பாருங்க 10 மணி பழம் தான் வர முடியாது. அவங்க எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. அது அவங்க அம்மா அப்பா சரியா வளர்க்கு அம்மா அப்பா வளர்ப்பு அப்புறம் படிக்கிற ஸ்கூல் சரியில்லைங்க. ஸ்கூல்ல டிசிப்ளின் அம்மா அப்பா டிசிப்ளின்
இப்படி அவங்க மேல அப்படி கொட்டுவாங்க. இங்க என்ன முடிவுனா, பூனை கிழக்கு போனா என்ன, வடக்க போனா என்ன, என் மேல வீடு பெறாண்டாம இருந்தா போதும். அதை பார்த்தா அது வீட்டை விட்டு நாம அதுகிட்ட போகவே கூடாது. சமுதாயம் இன்றைக்கு இளவாடி திருச்சபையை போய் கேளுங்க. திருச்சபையில பாஸ்டர் கேட்டாங்க 1000 அப்பா பண்ண ஒழுங்கா சர்ச்சு ஒண்ணு சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றது கிடையாது. இர்ரெகுலர் வந்தாலும் இஷ்டப்போட நேரத்துக்கு வருது. அடுத்தது அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க ஒழுங்கா சண்டே ஸ்கூலுக்கோ இந்த டீ வேலைக்கு அனுப்புது. சோ இதெல்லாம் பிரச்சனை. சொல்லு. அப்போ இவங்க என்ன தீர்வு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டாக்கா, அவங்க ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர், வேற என்ன ஜெபம் பண்ணலாம். தீர்வுகளா. சரி, அந்த டீனேஜ் பையன் கிட்ட பொண்ணு கிட்ட போய் கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரி உங்க அம்மா அப்படி சொல்றாங்க, உங்க அப்பா அப்படி சொல்றாங்க, ஏன்பா அப்படி சொல்லலாம். அத பெருசுங்க அப்படிதானே இருக்காங்க. ஜெனரேஷன் கேப் அது. எங்களுக்கு அதிகமா எனக்கு சுதந்திரம் வேணும். என் நியாயமான சுதந்திரத்தை கொடுக்க போடுறான். அடுத்த உலகம் கொடுக்குது, என் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்கலாம் நிறைய கொடுக்குறது உலகம். ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வேணும். பைக் எடுத்து எடுத்த உடனே டாப் கியர்ல பறக்கணும். அந்த த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட். பஸ்ல போடணும் சும்மா ஓடுற பஸ்ல போய் ஏறணும். இது த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட். இதுக்கெல்லாம் அவங்க பெரும் தடையா இருக்கிறாங்க. அம்மா அப்பா தடையா இருக்காங்க. சண்டே ஸ்கூலுக்கு வராது. டிவில படம், அந்த அண்ணன் யூத்ல படம், என்னுடைய சர்ச்ல படம், பாஸ்டர் பக்கத்து வீட்டு எல்லாமே எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். அதான் அவர் நிறைய அடுக்குவார். அப்புறம் அவன்கிட்ட போய் சரி என்னதான் சொல்லுமா, ஒரு தீர்வு என்ன நீ வச்சிருக்க சொல்லு தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன தீர்வு நான் சொல்லுவேன். முடிவு வரை போராடும், போராடுவோம் போராடும் முடிவு வரை. இதுதான் முடிச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் வேற வழிகள் தான். போராடுவோம் போராட இறுதி வரை. 5வது குறிப்பு நான் என்ன சொல்றேன், டீனேஜர்ஸ் தம்பி தங்கச்சி பிள்ளைகள், பிள்ளைகள் மாதிரியில வேற பிள்ளைகள் பரிதாபத்துக்குரிய அம்மா அப்பா காட்டு ரொம்ப பரிதாபத்துக்குரியவர். அவங்க முதல்ல அவங்களுக்கு என்ன நடக்கு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவங்களுக்கு நான் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இப்படி மாறி இருக்கேன், என் குழந்தையா இப்படி இருக்கு, நிறைய அந்த அந்த பிரச்சனையே அவங்களுக்கு என்னன்னு புரியல. முதல்ல பிரச்சனை தெரியாத, இதான் எனக்கு பிரச்சனைன்னு தெரியாத, அதுக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியும், அது தீர்வு என்ன, அவங்க பிரச்சனையே தெரியலையே. ஒரு படத்துல ஒரு இது வரும், எனக்கு கேள்வியே தெரியல, புரியல. அது மாதிரி அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு, அந்த பையனுக்கோ, அந்த மகளுக்கோ, அந்த மகளுக்கோ புரியல. அவனுக்கு ஒன்றும் புரியல. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஏன் திடீர் மாற்றம், ஏன் இந்த வளர்ச்சி, எதுல மாற்றம், எதுல வளர்ச்சி நம்ம பார்த்தோம். மென்டல், பிசிக்கல், எமோஷனல், மன ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, ஆன்மீக ரீதியாக, சமுதாய ரீதியாக இதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியம். திடீர்னு அப்படி ஆயிட்டான், திடீர்னு ஆயிட்டான். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அவருக்கு பெரிய குழப்பத்துல. இன்னைக்கு தேவையானது இந்த அன்பு. அன்பு காட்டு. நம்ம அன்பு காட்டுறவங்க கண்ணத்துல போய் அன்பு காட்டி தப்பு தப்பா அன்பு வாங்கிட்டு தப்பு தப்பா நிறைய போயிடலாம். நம்ம அன்பு காட்டுல அன்பு காட்டுறதோட நிறைய இருக்கு.
அவங்க பயன்படுத்த நிறைய இருக்காரு. சோசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் நிறைய காட்டுறாங்க. அன்பாக நம்ம காட்ட கொட்டி கொடுக்குறாங்க. சோசியல் எலிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அவனை குறித்த ஒரு கேர். நான் அவனை பாதுகாக்கிறேன். ஏன் நான் பாதுகாப்பாயிருக்கேன். நாமும் கவலைப்பட பரிசு இவ்வளவு பிரச்சனை கஷ்டப்படாது. பாடு ஞாபகம். அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம். என்னாலதான் உட்காந்து ஏன் படிக்க மாட்டேன், ஏன் படிப்பேன். எனக்கு உடற்பு ரீதியான படிப்பு. ஏன்னா எனக்கு ஏன் படிப்பேன், நரம்பு பிரச்சனை. இப்பெல்லாம் சிசரி, அப்பெல்லாம் ஆயுத கேஸ் ஒரு இதுமா வச்சு தலைய. அப்போ வந்து குழந்தைகளுக்கு நிறைய காயம், எனக்குள்ள இங்கே ஒரு காயம். அது அந்த ஸ்கல் மூளை எலும்பு இருக்கு இல்லைங்களா, மூளை அந்த எலும்பு சாஃப்டா இருக்கும். அதனுடைய அந்த அந்த இதோடைய பிரஷர் அந்த ஒரு நரம்பு பாரு அதனால எனக்கு வந்து மனசுல வந்து வெளியில கொண்டு வர மைண்ட கொண்டு ஆக்ஷன்ல செய்வது தவிர நிறைய ஆட்டிடியூட்ஸ், நிறைய ஆக்ஷன் ஓரியன்டட் ஆட்டிடியூட்ஸ் நிறைய பண்ணிட்டு படிச்சது மனசுல வச்சுட்டு போறாங்க. யார் பேர் தான் இருக்கும். பிள்ளைகளை வழிபாடு கைடன்ஸ் இருக்கிறேன்னு சொல்ற ப்ரொடெக்ஷன் வழிகாட்டுறதுக்கு நான் அண்ணனா இருக்கிற, அக்கனா இருக்கிற, நல்ல ஃப்ரெண்டனா இருக்கு, நல்ல பாஸ்டர் நான் இருக்கிறேன். நான் ஃப்ரெண்டு, நான் நான் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்புறம் டெக்ஸ்ட்ல எல்லாம் சொன்னாங்க, இந்த ஐர்வாருக்கு நம்மளெல்லாம் கண்டாக்கா ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா முடிச்சோட பஸ்கள்லாம் என்ன சுத்தி இந்த டீனேஜர்ஸ் வாலிபர்கள் நம்ம கூட சுத்தி இருப்பாங்க. ஏன் அவங்கள அன்புக்காக கணிசனை பாதுகாப்பு அவங்களுக்கு வழிகாட்டு. முக்கியமா அவங்களுக்கு தேவை கவுன்சிலிங், ஆலோசனை. பெரிய சப்ஜெக்ட் நமக்கு ஒரு பேசிக்கா நம்ம எடுத்து போகணும். கவுன்சிலிங் கண்டிப்பா தெரியும். ஆலோசனை ஊழியம் பேசிக்காக கொஞ்சம் எடுக்கணும். அவருக்கு ஏற்ற ஆலோசனை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர் சட்ட பத்தி சொல்ற ஒரு வார்த்தை. இதோட இல்லை. இப்போ வந்து இவருடைய மென்டல் ஆஸ்பெக்ட் இல்லை, பிசிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை, ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் வந்து பார்க்கணும். அதுல ஒன்று சும்மா இன்ட்ரோடக்ஷன் அவரு முதல் பிரச்சனை இல்லை, என்னை புரிந்து கொள்ள ஆள். அதான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியும், அது ரைட்டா தப்பான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்து ரைட்டா இருக்குது. ஆனா எங்க அம்மா அப்பா தப்புட்டாங்க, எங்க பாஸ்டர் தப்புட்டாங்க, எங்க எங்க சீனியர் டீச்சர், இன்டர்மீடியட் டீச்சர் தப்புட்டாங்க. ஆனா ரைட் தான். ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு யாரும் இல்லை. ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறான். இதான் அடிப்படை, ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, ரொம்ப பேசிக். இத முதல்ல இப்ப ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறான்னா அந்த ஃப்ரெண்டை இந்த மாதிரி தான் இருக்கிறான். அவனுக்கு இதே பிரச்சனை தான். அவன் என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு இவனுக்கு ஒண்ணும் தெரியல, இவன் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அப்ப இதெல்லாம் எது இதுதான் இருக்கணும், தப்பானதை ரைட்னு சொன்னாங்க, நீ ரைட். இவர் சொன்ன இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம் இந்த வயசு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடவுளுக்கு ஏற்ற ஒரு நல்ல சீரத்துவம் வாய்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும். இதோட கூட மென்டலி
இதுதான் கர்த்தருக்கு வழியாய் நான் இதை இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்த அவருக்கு பாதையை செலுத்தி யார் அவர்கள் கல்லங்கள் எல்லாம் எவெல்லாம் இல்லை என்றெல்லாம் சீர்படும். அவர் மேடுகள் தவறுகள் தவறாய் புரிந்து கொண்டதை தப்பா புரிஞ்சு செய்யறாங்கல்ல அதெல்லாம் சீர்படும். இதுதான் ஏற்ற சமயத்துக்கு வரும். பசங்க எடுத்த உடனே வசத்தை சொல்லி 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 விதைக்கிறேன் எந்த விதையும் விதைக்கும் விதை வளரும் வளர்ந்து பார்க்கல எந்தெந்த நிலத்துல எப்படி ஆச்சாலும் போயிடும். நல்ல நிலம்னா பண்படுத்தி வசந்த விதையும் ஏற்ற சமயம் வாக்கு கொண்டு போயிட்டு வெள்ளித்தத்தில் அடிக்கிறது தவிர வேற பத்துல வச்சு தட்டுல வச்சுனாக்கா சாப்பிட எதுவும் போயிடும். தக்க வழி சொல்லு. இதோடு நான் முடித்து விட விரும்புகிறேன்.